வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த்குமார். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் செட் 2 கண்டிஷன்ஸுக்கான கொஸ்டினுக்கான சாம்பிள் இன்புட் அவுட்புட் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கொஸ்டினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ சாம்பிள் ஐஓவில் என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரணும் அப்படிங்கிறத மட்டும் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஹிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ இந்த வீடியோவில் சாம்பிள் ஐஓ வீடியோக்குள்ளே போகலாம். ரைட். ஸோ கொஸ்டின் செட் 2 கண்டிஷனல்ஸுக்கான சாம்பிள் இன்புட் அவுட்புட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ரைட். நம்பர் இஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் ஜீரோன்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. 5ன்னு கொடுத்தா பாசிட்டிவ்னு வரணும், -6ன்னு கொடுத்தா நெகட்டிவ்னு வரணும், 0ன்னு கொடுத்தா 0ன்னு வரணும். ரைட். இதான் இன்புட்டு, இதான் அவுட்புட்டு. 2 இன்டீஜர்ஸ் கொடுத்தாங்கன்னா அது ஈக்குவலாக இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறது. ஸோ 3ன்னு கொடுக்கும்போது அது ஈக்குவல், 3 4ன்னு கொடுக்கும்போது நாட் ஈக்குவல். ரைட். ட்ரூ ஃபால்ஸ்னு அவுட்புட் கொடுக்குறோம். ஸோ இங்கே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸை கம்பேர் பண்ணுறதுல இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த டெல்டா வேல்யூ எப்சிலான் அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து 0.05 வச்சுருக்கோம். ரைட். அப்போ இதுக்குள்ளே அதனுடைய டிஃபரன்ஸ் இருந்தால் கரெக்டாக இல்லையாங்கிறது தான். அப்போ 3.01 3 ஓகே ட்ரூன்னு வரணும். இதே 12.53 13ன்னு கொடுத்தா ஃபால்ஸ்னு வரணும். ரைட். ஸோ அதே மாதிரி 12.5 12.54ன்னு கொடுத்தா ட்ரூன்னு வரணும். ரைட். ஸோ இது ஏன் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராம் டு செக் இஃப் அ நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன். ஸோ 4ன்னு கொடுத்தா ஈவன் நம்பரு, 3ன்னு கொடுத்தா ஆட் நம்பரு. ஸோ லீப் இயராக இல்லையா, இதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாகவே எழுதியிருக்கேன். 1993 அப்படிங்கிறது ஃபால்ஸு, 1900ங்கிறது ஃபால்ஸு, இது ஸ்பெஷல் கேஸு பார்த்துக்கோங்க. 1992ங்கிறது ட்ரூ, 2000ங்கிறது ட்ரூ. ரைட். ஸோ இப்போ இங்கே நான் சில அசம்ஷன்ஸ் மட்டும் பண்ணியிருக்கிறேன் த்ரெஷோல்டு வேல்யூவுக்கு. ஏன்னா அப்போ தான் நான் டெஸ்ட் கேஸ் காட்ட முடியும். அப்போ என்னோட அசம்ஷன் படி 57ங்கிறது ஷார்ட்டு, 174ங்கிறது டாலு. ரெண்டுத்துக்கு நடுவில் கொடுத்தா மீடியம். ரைட். ஸோ 3 நம்பர் கொடுத்தா அதில் லார்ஜஸ்ட் நம்பர் எதுன்னு சொல்லணும். ஸோ அப்போ இந்த 3ல் 29ங்கிறது லார்ஜஸ்ட்டு. 3 நம்பர் கொடுத்தா அதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுன்றதை சொல்லணும். ரைட். 4 நம்பர் கொடுத்தா அதில் லார்ஜஸ்ட் எதுன்றதை கண்டுபிடிக்கணும். 3 நம்பர் கொடுத்தா எந்த 2 நம்பர் க்ளோசர் டு ஈச் அதருங்கிறத கொடுக்கணும். இங்கே 12ம் 8ம் தான் க்ளோசராக இருக்குது. ரைட். அதே மாதிரி எந்த 2 ஃபார்தராக இருக்குது, 8ம் 29ம் தான் ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கிற நம்பர்ஸ். ஷார்ட் பண்ணணும். ஸோ ஷார்ட்டட் ஆர்டருங்கிறது 8 12 29ன்னு வரணும். எனக்கு இங்கே என்ன ஆர்டரில் கொடுத்தாலும் இங்கே வரும்போது அசெண்டிங் ஆர்டரில் வரணும். ஸோ இது கோஆர்டினேட் பாயிண்ட்ஸு. ஸோ எக்ஸ் ஒய் எடுத்துக்கிட்டு கோஆர்டினேட் பொசிஷனில் கொடுக்குறது. 2,4 அப்படிங்கிறது ++னா இங்கே. ரைட். ஸோ அப்போ அதாவது இது எக்ஸு, இது -x, இது ஒய்யு, இது -yன்னு சொல்லுவோம். ரைட். அப்போ இங்கே ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும். இங்கே நெகட்டிவ் கமா பாசிட்டிவாக இருக்கும், இங்கே நெகட்டிவ் கமா நெகட்டிவாக இருக்கும், இங்கே பாசிட்டிவ் கமா நெகட்டிவாக இருக்கும். ரைட். 0,0னா இங்கே இருக்கும். ஸோ அதுக்கானது தான் இங்கே கொடுத்துருக்கோம். ரைட். ஏ அப்படின்னு கொடுத்தா அது ஒவ்வொரு, சின்னு கொடுத்தா அது கான்சனண்ட்டு. ரைட். ஸோ AEIOU உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அடுத்தது கேரக்டரு. ஏன்றது டிஜிட் இல்லை, 8ங்கிறது டிஜிட்டு. அப்பர் கேஸு, இது அப்பர் கேஸு, இது லோயர் கேஸு, அதனால் அப்பர் கேஸ் இல்லைன்னு காட்டுது. ஸோ இது லோயர் கேஸாக இல்லையா, ஸ்மால் ஏக்கு ட்ரூன்னு காட்டுது, கேபிட்டல் பிக்கு ஃபால்ஸ்னு காட்டுது. ரைட். சைட்ஸினுடைய நம்பரை கொடுத்தா எனக்கு அது என்ன ஷேப்புன்னு சொல்லணும். ஸோ 5ன்னு கொடுத்தா பென்டகன் அப்படின்னு கரெக்டாக சொல்லுது. ரைட். மந்தோடைய நம்பரை கொடுத்தா அது என்ன மாதம் அப்படிங்கிறது சொல்லணும். மந்தோட நேமை கொடுத்தும் கொடுக்கலாம், நம்பரை கொடுத்தும் கொடுக்கலாம். இப்போ நான் நம்பர் கொடுத்துருக்குறேன். ரைட். நேமை கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இன்புட்டாக வாங்கும்போது என்கோடு பண்ணி வாங்கினீங்கன்னா, மெனு மாதிரி என்கோடு பண்ணி வாங்கினீங்கன்னா இந்த ஸ்பெல்லிங் இஷ்யூஸ் எல்லாம் வராது. ரைட்டா. ஸோ அப்போ 1னா ஜான்வரி இப்படி கொடுத்துட்டு அவங்கள 1ஓ 2ஓ 3ஓ டைப் பண்ண வைக்கிறது பெட்டரு. ரைட். நீங்கள் அப்படி இல்லாமல் அவங்கள இப்போ மார்ச்னே டைப் பண்ண விட்றீங்கன்னா, ரைட், இப்போ இந்த கம்பேரிசனில் நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன மாதிரியான கம்பேரிசன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ அவர் இப்படி டைப் பண்ணலாம். ரைட். ஸ்பெல்லிங்கில் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அது 1. ரைட். ரெண்டாவது, நீங்களே லிஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வராது. ஸோ அப்போ நான் லிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கினோம்னா இந்த பிரச்சனை வராது. இல்லை இப்படி பண்ணுறீங்கன்னா கேபிட்டல் லெட்டரு ஃபுல் கேப்ஸில் டைப் பண்ணலாம். ரைட். கேசிங் மாதிரி வரலாம். அப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரைட். இது ஒரு சின்ன கேட்சு. ஸோ அடுத்தது பிரிண்ட் த டே ஆஃப் த வீக்கு கிவன் த டே ஆஃப் த மந்த்து. அப்போ நான் 1ன்னு கொடுத்தேன்னா மண்டே, 9ன்னு கொடுத்தேன்னா அது டியூஸ்டே, 7ன்னு கொடுத்தேன்னா அது சண்டே. இப்படி அவுட்புட் கொடுக்கணும். சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் 3 ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலேட்ரல், 2 சைடு ஈக்குவலாக இருந்தால் ஐசோசெலஸ், 3 வேறு வேறையாக இருந்தால் ஸ்கேலின் அப்படின்னு சொல்லுவோம்.
கிரேட் பாயிண்ட்ஸ் கொடுத்தா கிரேடு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். 92ங்கிறது ஏ, 56ங்கிறது டி கிரேடு இங்கே கொடுத்துருக்குற இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி. செஸ் போர்டு, ஸோ 5A அப்படின்னு இன்புட்டு கொடுத்தா, ஸோ 5A இது, ஸோ இது வந்து பிளாக்கு, ரைட். 3D, ஸோ 3ல் D, இது வந்து ஒயிட்டு, ரைட். ஸோ ரூட்ஸ் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது, ஸோ ஏபிசி மூணுத்துக்கும் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா, ரைட், நம்ம அந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4AC முதல்ல கேல்குலேட் பண்ணணும், ரைட். அதனால தான் இது இஃபெல்ஸுக்குள்ளே வருது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது இஃபெல்ஸுக்குள்ளே ஏன் வருதுன்னா, இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4AC அதை வந்து டின்னு சொல்லுவோம் நம்ம, ஏபிசிக்கு அப்புறம் டின்னு சொல்லுவாங்க டிட்டர்மினன்ட்னு. ஸோ அப்போ இந்த டி அப்படிங்கிற வேல்யூவை முதல்ல கேல்குலேட் பண்ணணும். அது பாசிட்டிவாக வருதா, இஃப் டி இஸ் கிரேட்டர் தேன் 0, ஈக்குவல் டு 0, லெஸ் தேன் 0, 3 காம்பினேஷன் இருக்குது. இப்போ இங்கே ஈக்குவல் டு 0 எடுத்திருக்கோம். ஈக்குவல் டு 0னா சிங்கிள் ரூட் தான் வரும், அதுதான் இங்கே இருக்குது. கிரேட்டர் தேன் 0வாக வந்ததுன்னா 2 ரியல் ரூட் வரும், அதுதான் இங்கே கொடுத்துருக்குறோம், இதுவும். ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இது இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4AC தான் அந்த டி, இதை தான் நம்ம டின்னு வச்சுக்கிறோம், ரைட். இப்போ இந்த டி அப்படிங்கிறது பாசிட்டிவாக வந்ததுன்னா அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வரும். ஓகே, அப்போ மைனஸ் பி ப்ளஸ் அந்த பாசிட்டிவ் வேல்யூ பை 2A, மைனஸ் பி மைனஸ் அந்த பாசிட்டிவ் வேல்யூ பை 2A, 2 பாசிபிள் ஆன்சர்ஸ் வருது, 2 செட் ஆன்சர் வருது, 2 ரியல் ரூட்ஸ். இதுவே இது 0ன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, 0 பண்ணிட்டா இந்த மொத்த டேர்மே போயிடும். அப்போ மைனஸ் பி பை 2A ஒரே ஒரு ரூட்டு தான் வரும். இதுவே இது நெகட்டிவில் வந்ததுன்னா, நெகட்டிவ் நமக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இமேஜினரி நம்பர் தான் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்ம இமேஜின் நம்பரில் அடிஷன் சப்ட்ராக்ஷன்லாம் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நோ ரியல் ரூட்ஸ்னு சொல்லி அவுட்புட் கொடுத்துடணும், ரைட். ஸோ 3 டைப்பு. அதுக்கப்புறம் ஃபிஸ் பஸ்ஸு, 15ன்னு கொடுத்தா ஃபிஸ் பஸ்ஸுன்னு கொடுக்கணும், 6ன்னு கொடுத்தா ஃபிஸ்ஸுன்னு கொடுக்கணும், 7ன்னு கொடுத்தா நம்பரையே கொடுத்துடணும், 10ன்னு கொடுத்தா பஸ்ஸுன்னு கொடுக்கணும், ரைட். மெனு ட்ரிவன் ப்ரோக்ராமு, ரைட், இது நமக்கு தேவையில்லை, ரைட். ராக் பேப்பர் சிசர்ஸ், ஸோ இது நீங்கள் தான் பண்ணணும், இது ரெண்டும் உங்களுடைய சேலஞ்சு, நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, ரைட். ஸோ இப்போ இந்த இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இன்புட் கொடுத்தால் என்ன அவுட்புட் வரணும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ரைட். இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸோ டவுட்ஸோ இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், ரைட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.